குவரத்தை குறைவின்றி அருள்வார், குறைகளை களைவார், குலத்தினை காப்பார். தாயாம் சாயே பரலட்சுமி கரத்தில் தவழ்ந்திட மழலை பரமதை. அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். உனக்காக மட்டுமே பேசுகிறேன். இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய உன்னை நான் வாழ்த்துகிறேன். உனக்காக உன்னுடைய குடும்பத்தையே நான் கவனித்து காப்பாற்றி கரை சேர்க்க இருக்கிறேன். நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்கிறாய். உன்னுடைய வீட்டினுடைய பூஜை அறையிலே மட்டுமல்ல, உன் வீட்டை சுற்றுச்சுவர் இருக்கிறதல்லவா, அதை மட்டுமல்ல அதிலிருந்து இன்னும் நீ எங்கெல்லாம் வெளியே செல்கிறாயோ, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எங்கெல்லாம் வெளியே செல்லுகிறீர்களோ, நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் நான் நீக்கமற நிறைந்து, நீங்கள் செல்லுகின்ற வாகனத்தினுடைய முன்னால் செல்லுகின்ற வண்டி, பின்னால் உன்னை தொடர்கிற அந்த வாகனம், நீ செல்லுகின்ற வாகனம், எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன். அதையும் தாண்டி உன்னுடைய இதயத்திலும் கூட நான் இருக்கிறேன். அதனால்தான் விபத்தே இல்லாமல், எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் நீ நல்ல பயணத்தை இதுவரை செய்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, நான் எங்கே இருக்கிறேன் என்று நீ கேட்கிறாய். ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு தெரிகிறது நான் ஆலயத்திலே இருக்கிறேன் என்று. ஆனால் பெரிய 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 மகான்கள் சொல்லுவது போல நான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறேன் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை சில பக்தர்கள், சில பிள்ளைகள் கேட்பதில்லை. நான் இந்த சாயப்பா நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கிறேன் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. எப்படி சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்தாலும் கூட வெயிலிலே ஒரு காகிதத்தையோ அல்லது பஞ்சினையோ வைத்தால் அது நன்றாக காயுமே அல்லாது அதிலே தீப்பிடிக்கவே பிடிக்காது. அதே வெயிலில் ஒரு சூரியகாந்த கண்ணாடியின் கீழே வைக்கப்படுகின்ற அந்த காகிதம் அல்லது பஞ்சு என்பது தீப்பற்றி எரியும். அதாவது எங்கும் பறந்துள்ள அந்த சூரிய கதிர்களை அந்த சூரியகாந்த கண்ணாடியானது சேர்த்து ஒன்றாக்கி கீழே அனுப்புவதை போல எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற இறை அருளானது, என்னுடைய அருளானது மந்திர எந்திர சக்திகளினால் ஒன்றாக திரட்டி ஆலயங்களிலே வைக்கப்பட்டுள்ளது. அதனால் ஆலயங்களிலே சென்று இறைவனை வணங்குகின்ற பொழுது நீ செய்த அந்த ஊழ்வினைகளை யாவையும் வெதும்பி அவற்றினுடைய வேகம் குறைக்கப்பட்டு நீ நல்ல விதமாக வாழ்வதற்காக உன்னை நான் தயார்படுத்துவேன். அப்பொழுது உன்னை நான் சரிப்படுத்துவேன், நிலைப்படுத்துவேன், செயல்படுத்துவேன். நீ வெற்றி பெறுவாய். ஆக இந்த மாதிரியான ஆன்மீக சந்தேகங்களுக்கு அப்பாவிடத்திலே கேட்டுக்கொண்டு அதை அப்படியே நிறைவேற்றினால் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.